100 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான நாள். அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ₹1 மட்டும் போதும் 7 தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைகளில் 3 அமாவாசைகள் அதிமுக்கியமானவை. 1 ஆடி அமாவாசை, 2 தை அமாவாசை, 3 மகாலய அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை இரண்டும் முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தராயண தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள். இந்த அமாவாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை. இதற்கு காரணம் இருக்கிறது. ஆடி அமாவாசைக்கு பித்ருகள் உலகத்திலிருந்து இந்த நில உலகத்திற்கு வருகிறார்கள். பித்ருக்கள் உலகம், அதாவது பித்ருலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள், உயிரை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை காத்திருக்கும் இடமாகும். பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாகவத புராணம் கூறுகிறது. இவற்றில் நாம் நன்றாக கவனிக்க வேண்டியது, ஒருவன் ஒரு பையை விட்டுவிட்டு போய்விட்டான் என்றால் பை அவனை தேடாது. விட்டவன் தான் பையை தேடுவான். ஆன்மாதான் உடலை விட்டு போகும். அதுவே வேறொரு உடலை தேடும். அதை திருவள்ளுவரும் குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று அழகாக சொல்கிறார். உடல் நிலைப்பது உயிர் உள்ள வரையில்தான். இரண்டும் எதற்கும் கட்டுப்பட்டதுமல்ல, அவற்றின் நட்பு நீடித்ததல்ல. உடலை நீத்த ஆன்மா முற்பிறவியில் செய்த புண்ணிய பாவ கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்த்த பின்னர் பித்ருலோகத்தில் மறுபிறவிக்கான உடல் கிடைக்கும் வரை தங்கியிருக்கும். பித்ருலோகத்தினர் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிறப்பர். சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசை நாள் அன்று இந்த பித்ருக்கள், அதாவது பித்ரு உலகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள். அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபச்சாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே ஒரு நாள். அந்த நாள்தான் அமாவாசை. அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும், அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும், தை அமாவாசைக்கு அவர்கள் பூலோகத்திற்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள். எனவே ஆடி அமாவாசை, தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும். நம்மை போன்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு 4 கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேவ கடன், ரிஷி கடன், பூத கடன், பிதுர் கடன். ஒரு இல்லறத்தான் முக்கிய கடமையாக பித்ருக்களை உபசரிக்க கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கல் தனக்கென்றாங்க தானென்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இறந்த முன்னோர் வழிபடும் தெய்வம் விருந்து, சுற்றம், தன் குடும்பம் எனப்பட்ட 5 இடத்தும் அறநெறி வலுவாது காத்தல் இல்லறத்தனுக்கு தலைமையான அறம். இறந்த உயிருக்கு துணை நிற்கும் பிதிரர்கள் என்று ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது. யார் மறுபிறவி எடுத்தார்கள், எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். அப்படி எடுத்திருந்தாலும் பிதிர் தேவதைகள் நம் செயலால் மகிழ்ந்து அவர்கள் நமக்கான நன்மையை தருகின்றன. எனவே இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகள் இன்றி இருக்க செய்யும் சீரிய வழிபாடாகும். எளிமையான வழிபாடாகவும் அமைகிறது. அவர்களுக்கு எதுவும் முக்கியமாக வேண்டாம். நாம் தருகின்ற எள்ளும் நீரும் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்றன. இதற்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த எளிமையான பிதுர்கடன் சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசீர்வாதங்களை அளிக்கிறார்கள். சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்துதான் நம்முடைய சந்தோஷங்கள் நிலைக்க, தோஷங்கள் நீங்கி மிகவும் சௌகரியமான வாழ்க்கையை அடைகிறோம். அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது. தந்தையாகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மகத்தான நாள். சூரியனும் சந்திரனும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி. சூரியன் திருமால் என்றால் சந்திரன் மகாலட்சுமி. சூரியன் வித்தை என்றால் சந்திரன் ஆற்றல்.
சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி. சூரியன் உயிர் என்றால் சந்திரன் உடல். இந்த உயிரும் உடலும் ஒன்று சேரும் நாள்தான் அமாவாசை. இந்த சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத, அதே சமயம் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு. சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீத்தார் வழிபாடு பற்றி பல குறிப்புகளும் இருக்கின்றன. திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண்கள் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையான விரதம் இல்லாமல், தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய ஞாயிறு என்ற நாளில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது. ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம். பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர். அதே போல ஒரு சிராத்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்றால் அது மகாவிஷ்ணுவின் அருளால் தான் முடிக்க வேண்டும். அன்றைக்கு காலையில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என 3 தலைமுறையினர்கள், ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு மந்திரம் வரும். தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்ந்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும். பிதுர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது. இதன் மூலமாக பிதுர் தோஷம் நீங்கும். பொதுவாக நதி தீரத்தில் சில கோவில்களில் இதற்கான வசதிகள் உண்டு. திருவெண்காடு தலத்தில் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வதன் மூலமாக 21 தலைமுறைகள் ஓய்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் பொதுவாக சமுத்திரக்கரைகளிலும் நதிகளிலும் குளக்கரைகளிலும் ஆறுகளிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது நல்லது. அப்படி இல்லாத போது வீட்டிலேயே கங்கையையும் காவேரியையும் நினைத்து அமாவாசை தர்ப்பணம் செய்து அந்த நீரை கால்படாமல் நீர்நிலைகளில் சேர்க்க வேண்டும். பிதுர் பூஜை செய்யாமல் தெய்வ பூஜை செய்வதற்கு அனுமதி இல்லை. எனவே அன்று மாலையில் பிதுர் கடன் முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அமாவாசை அன்று காகத்திற்கு ₹1 உங்களால் முடிந்த ஒரு உணவுப் பொருளை காகத்திற்கு நீங்கள் வழங்குவது மேலும் சிறப்பானது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினம் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரமான 3:45 மணிக்கு மேல் நீங்கள் செய்யக்கூடிய பூமி பூஜையின் காரணமாக உங்களுக்கு 21 தலைமுறைகள் உள்ள பிதுர்கடன் நீங்கி, தோஷங்கள் நீங்கி குபேர யோகம் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது.